குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எஸ்ஐபி வெர்சஸ் எஸ்ஐபி டாப்அப். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நமக்கு வந்து மாசம் ஒரு பர்டிகுலர் தொகையை வந்து சேமிக்கிறதுக்கான டிசிப்ளினை கொடுக்கறது தான் வந்து எஸ்ஐபி. இதே இது வந்து பார்த்தோம்னா முன்னாடி நம்ம அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி காலத்திலாம் வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்டியில் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, ஆர்டியில் வந்து வில் கெட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் 7%, 8% அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரேட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். வேறஸ் இங்கே வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து வில் கெட் அ பெட்டர் ஆவரேஜ் வந்து எஸ்ஐபியில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எஸ்ஐபிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்னைக்கு வந்து என்னென்னா டாப்அப் எஸ்ஐபி. டாப்அப் எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேலரி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10% சேலரி ஹைக்குங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்ந்த போது அவர் வந்து ஜஸ்ட்டு 10%, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 ருபீஸ் அவர் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ் வந்து 5,000 போட்டுட்டு 13th மந்த்லேருந்து 5,500, அடுத்த 25th மந்த்லேருந்து 5,500ல வந்து 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6,050 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம நார்மல் எஸ்ஐபியில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? 30 வருஷம்னு வச்சுங்க. 30 வருஷம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, ஒரு 25 வயசுல வேலைக்கு சேர்றாருன்னா ஒரு 30 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்றதா நம்ம வச்சுக்கலாம். 55 வயசு வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ 55 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா 25 வயசுல வேலைக்கு போறவங்க 55 வயசுல ரிட்டையர் ஆறாங்க. அப்ப 30 வருஷங்கிறது 360 மாசம். மாசம் 5,000 ருபீஸ் தான் அவர் சேவ் பண்றாரு அப்படின்னா இன்க்ரீஸே பண்ணிக்கல அப்படின்னா 18 lakhs வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அதோடைய growth வந்து பாத்தீங்கன்னா 3 crore 332 lakhs 49,000. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, அதாவது 18 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் 3.32 crore வந்து ரிட்டர்ன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து 3.5 crores. அதே இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, டாப்அப் எஸ்ஐபியில் பண்ணும்போது அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 18 lakhs வந்து அவர் 44 lakh 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த கிராஜுவலா 500 ருபீஸ் எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டியா அவருக்கு தெரியாது. ஸோ இந்த சினாரியோல வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து 5 crore 12,26,976 ருபீஸ் கிடைக்குது. அதாவது இந்த 512 பிளஸ் அவருடைய 44 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.56 crore 36,976. ஸோ எஃபெக்டிவா எவ்வளவு கிடைக்குதுன்னா, அவருடைய எவ்வளவு ரூபான்னு பாத்தீங்கன்னா 26,10,000 ரூபாய் தான் டாப்அப் எஸ்ஐபி போட்டிருக்காரு. ஓகேங்களா? அதாவது 44.10 18 கழிச்சோம்னா 26,10,000. இந்த 26,10,000 டாப்அப் எஸ்ஐபி அவருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்குன்னா 2,05,87,000 ரூபாய். இதுல நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் வந்து பார்த்தோம்னா 15% அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி மிட் அண்ட் ஸ்மால் கேப் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 15% வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரியான கண்ட்ரி, இட்ஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி. கரண்ட்லி ஒரு 4 to 5% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் ஒன்லி இன்வெஸ்டிங். அப்படிங்கும்போது த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் 15% ஆர் அட்லீஸ்ட் 12% வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், தெர் இஸ் நோ கேரண்டி. பட் இவ்வளவு மணி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ரிட்டர்ன் வந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. இதுல வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. வேண்டாம்னா நிறுத்திக்கலாம், பணம் வேணும்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். யூ ஹேவ் ஆல் த ஃபிளெக்சிபிலிட்டி ஆல்சோ. ஸோ இனிமே நீங்க சூஸ் பண்ணும்போது எஸ்ஐபிக்கு பதிலாக டாப்அப் எஸ்ஐபி சூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே சொல்லலாம் 10% அல்லது 15% 20% சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.